வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸில் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க 1 2 3 4 5 6 ஐட்டங்கள் நக்குமத்து ஐட்டம் மேடம் எடுத்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மேடம் 6 நக்குமத் வெரைட்டிஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க. என்னது அப்படிங்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். க்ரம்பிள்ஸ். ஆமாங்க, அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, டின்னில் கடைசியில் நம்ம சங்க்ஸ்லாம் அனுப்புனதுக்கப்புறம் மீதி உள்ள அந்த க்ரம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த ஐட்டம் தான் மேடம் எடுத்து வச்சுருக்காங்க. தூசு துரும்பு இல்லாமல் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக அழகாக எடுத்து வச்சுருக்கிறாங்க மேடம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவங்க கையிலேயே பார்த்திங்கன்னா அந்த தூசி எதுவுமே ஒட்டலை. நீங்கள் அது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட. அடுத்தது ஹாஃப் ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ். அதாவது க்ரம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு சுத்தமாக அவ்வளோ க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க மேடம் எல்லாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், டின்னுக்குள்ளேயே என் கையே உள்ளே வராது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த இதுலேயும் பாருங்கள், அதாவது அந்த பவுடர் தனியாக வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தூசியே இருக்கக்கூடாது. அந்த இது தூசி கிடையாது, அந்த மேலே உள்ள அந்த இது கூட சின்ன துகள் கூட இருக்கக்கூடாது. க்ரம்பிள்ஸ்னால் க்ரம்பிள்ஸாக இருக்கணுங்கிறதுக்காக சலித்து அவ்வளோ அழகாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. ஹாஃப் ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ் இது எல்லாமே டின்னில் நம்ம சேல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது அதில் தான் க்ரம்பிள்ஸ் வரும். ஃபுல் ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்லேட் பென்சில் க்ரம்பிள்ஸ்னால் குச்சியை உடச்சி போட்டு க்ரம்பிள்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடலாம். இது டின்னில் இருந்து கடைசியில் உள்ளது தான் க்ரம்பிள்ஸ். ஃபுல் ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ் இப்படி ஃபுல் ரோஸ்ட் ஆகி இருக்குதுங்களா. நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ் காமிச்சிட்டாங்க. அடுத்தது பட்டர் கிரே நான் ரோஸ்டட் அதை தான் காமிக்கிறாங்க மேடம். இதெல்லாம் சங்க்ஸ் பெரிய சங்க்ஸாக வரும். அதை சேல் பண்ணது போக மீதி டின்னில் உள்ளது அந்த க்ரம்பிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துருக்கும் இல்லையா, அந்த ஐட்டம் தான் இப்போ க்ரம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கிறோம். நிறைய பேர் அந்த லைட்டாக அப்படி சும்மா அப்படி வாயில் போட்டு அப்படி ஸ்விங் பண்ணிக்கிட்டே மென்னுக்கிட்டே அப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ் ஆகும் க்ரம்பிள்ஸ் ஐட்டங்கள். பட்டர் கிரே நான் ரோஸ்டட். அடுத்தது கிங் ஆஃப் நக்குமத் ஐட்டம்ஸ் பட்டர் கிரே ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ். பட்டர் கிரே ரோஸ்டட் வாங்குகிற எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், பட்டர் கிரே க்ரம்பிள்ஸும் அவைலபிள் இருக்குது. வேணால் வாங்கிக்கிடுங்க கேட்டு. ஏன்னா பட்டர் கிரே ரோஸ்டட் நிறைய சேல்ஸ் ஆகும். அதனால் பட்டர் கிரே ரோஸ்டட் க்ரம்பிள்ஸும் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இது லைட்டாக அப்படி வாயில் போட்டு அப்படி மின்னுக்கிட்டு அப்படி நமக்கு நாம வெளியில் என்னென்னே தெரியாது, சும்மா ஜஸ்ட் அப்படி இது பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ரை ஃப்ரூட்டில் உள்ள க்ரம்பிள்ஸ். ட்ரை ஃப்ரூட் ஏற்கனவே குட்டியாக தான் இருக்கும். க்ரம்பிள்ஸ் அதை விட குட்டியாக இருக்கும். எதுலேயுமே பாருங்கள், அந்த கையில் அந்த பவுடர் கூட தெரியாது உங்களுக்கு மேடம். அந்தளவுக்கு நீட்டாக அதை சலித்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. டின்னில் நம்ம வச்சுருக்கிறதுமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்போம். இருந்தாலும் எடுத்து நம்ம பார்சலுக்கு எடுத்து வச்சுட்டு அனுப்பும்போது அதில் சின்ன சின்ன பவுடர் அந்த மாதிரி இது வரும் இல்லையா, அந்த பவுடரை கூட மேடம் அழகாக க்ளீன் பண்ணிட்டாங்க, சலித்து எடுத்து வச்சுருக்கிறாங்க. ட்ரை ஃப்ரூட் வாங்குகிற நம்ம நண்பர்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரம்பிள்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். நான் ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ், ஹாஃப் ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ் எப்படி இருக்குது. அடுத்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ். அடுத்தது பட்டர் கிரே நான் ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ், பட்டர் கிரே ரோஸ்டட் க்ரம்பிள்ஸ், ட்ரை ஃப்ரூட் க்ரம்பிள்ஸ் இருக்குது. நக்குமத் ஐட்டம் தெரிஞ்சவங்க இதை வாங்குறவங்க வாங்கிக்கிடலாம். புதுசாக வாங்குறவங்க நக்குமத் காம்போ நான் இப்போ சொல்கிறபடி அது வாங்கிக்கிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் கேளுங்க, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணி பேசுங்க. நீங்கள் நான் தான் பேச போகிறோம். தெரிஞ்ச வரைக்கும் புரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் போதும். புரிஞ்சுக்கிட்டு ஸ்லேட் பென்சில் ஐட்டங்களாகட்டும் நக்குமத் ஐட்டங்களாகட்டும் என்ன வேணும் என்னங்கிறத சொல்லுங்கள், வாங்கி என்ஜாய் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.